ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டு பார்ட் டைமில் ஓட்ட போகிறோம். ஸோ காலையில் 6லேருந்து 10 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். காலையில் 6லேருந்து 10 மணிக்கு பார்ட் டைமில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு 50 ரூபா வரும். ஸோ 6லேருந்து 10 வரைக்கும் 50 ரூபா, 10 மணிக்கு மேலே ஒரு ஆர்டருக்கு வந்து 30 ரூபா வரும். ஸோ நம்ம காலையில் 6லேருந்து 10, ஈவினிங் 6லேருந்து 10 இந்த டைமில் மட்டும் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு 50 ரூபா வாங்க ஓட்டலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் நான் எடுத்துட்டேன், கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். ட்ரிப் கம்ப்ளீட் கொடுத்த உடனே உங்களுக்கு காட்டும். இது வந்து நம்ம ஸ்டோருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆர்டர் ஃபினிஷ் பண்ணும் போது ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சென்டிவ் ஆனால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபுல் டைம் ஓட்டவங்களுக்கு மட்டும்தான். நம்ம ஒரு ஆர்டர் முடிச்சிட்டோம், 50 ரூபா வந்துடுச்சு. நம்ம வந்ததுக்கப்புறம் ஸ்டோருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்வைப் பண்ணி காட்டணும். ஸோ இது மாதிரி தான் ஆர்டர் வெயிட்டிங்கில் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர்டர் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஆர்டர் வெயிட்டிங்கில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. எப்படின்னா இது வந்து லைனாக வரும், அது மாதிரி ஆர்டர் எடுக்கணும். ஸோ அடுத்தது நம்ம வந்து 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது ஆர்டர், 3 ஆர்டருக்கு 150 ரூபா. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 hour 43 minutes 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் இது மாதிரி தான் அக்செப்ட் பண்ணணும் ஆர்டரை. கிலோமீட்டர் நம்ம போகிற கிலோமீட்டர் மட்டும்தான் காட்டும், வர கிலோமீட்டர் காட்டாது. ஸோ நம்ம அதை அப்படியே டபுள் பண்ணிக்கணும். 5 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோன்னா அது 10 கிலோமீட்டராக மாற்றிக்கணும். ஏன்னா அப் அண்ட் டவுன் வந்து நம்ம பிக்கப் பண்ணுறதை காட்டாது. அதாவது பார்சல் கொடுத்துட்டு வரும்போது வரும்ல, அது வந்து காட்டாது. ஸோ இப்படி தான் ஆர்டர் வரும். பார்த்திங்கன்னா ஆர்டர் பிக்குடு, அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டோரில் இருக்கிறவங்க ஆர்டர் பேக்குடுன்னு கட்டினோடனே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரில் வந்து அந்த பாக்ஸில் பின் பண்ண உடனே கலெக்ட் ஆர்டர்னு வரும். ஸோ நம்ம கலெக்ட் ஆர்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டரை வந்து ஸ்கேன் பண்ணணும். இதெல்லாம் டைமிங்குள்ளே நடக்கும். அதாவது கலெக்ட் ஆர்டர்னு வந்தவுடனே அந்த டைமிங்குள்ளே இது மாதிரி வந்தவுடனே அந்த 57 செகண்ட்ஸில் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இல்லைனா ஆர்டர் வேறு ஆளுக்கு மாறிடும். நம்ம ஆர்டர் டக்குன்னு கேன்சல் ஆகிடும். எனக்கு 2-3 வாட்டி அப்படி ஆகிருக்கு. ஏன்னா அந்த நம்பரை தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். இது மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆர்டரை கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அட்ரஸை காட்டும். இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா MJ வில்லா இந்தியா ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம் இந்த அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸில் போய்ட்டு நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். இந்த அட்ரஸில் கரெக்டாக போயிட்டு நம்ம நேவிகேட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மேப் காட்டும், எத்தனை கிலோமீட்டர்னு காட்டும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நேவிகேட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க் ஆஸ் ரீச்டு, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் மார்க் ஆஸ் ரீச்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க் ஆகிடுங்க. நம்ம கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு உடனே அதுவே ரீச் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான், 20 ரூபா பிரிஞ்சி ஒரு முட்டை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 530 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா 3 hour 59 minutes, கிட்டத்தட்ட 4 hour